யார் யாரெல்லாம் 7 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நித்திய நிகழ்வை பற்றி புரிய வைத்து அதுல இருக்கிறது ஜாலியா லைஃப் நித்திய நிகழ்வுல இருந்து நடத்துறது கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் பார்க்க கத்து கொடுங்கய்யா. காலம் பற்றிய அறிவை நீங்கள் காலம் கடந்து பெற்றிருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு காலத்தே இந்த ஞானத்தை அளித்திடுங்கள். அடுத்த தலைமுறையாவது ஞானிகளாக, ஜீவன் முக்தர்களாக, சனாதன இந்து தர்மத்தின் வாழும் வாரிசுகளாக மலரட்டும். இன்னொரு பெரிய கொடுமை, இந்த பரமசத்தியங்கள் பரமசூக்ஷ்மங்கள் அடுத்த தலைமுறைக்கு அளிக்கப்படாமலேயே நாமும் வாழாமல் அடுத்த தலைமுறைக்கும் அளிக்காமல் வெறுமனே 2 கோயிலை சுத்தி வந்துட்டாலே நாம இந்துக்கள்னும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்துக்களா வாழுதுன்னும் நம்மள நாமளே ஏமாத்திட்டு தெரிஞ்சா ஏன் கன்வர்ஷன் நடக்காது? ஏன் தீவிரவாதம் பெருகாது? உன் வீட்டு உணவை உன் குழந்தைக்கு தர மறுத்ததனால், உனக்கே தெரியாமல் நீயே உண்ணாமல் இருந்ததனாலும், உன் குழந்தைக்கும் பேரனுக்கும் அதை கொடுக்க மறுத்ததனாலும் மறந்ததனாலும் அவன் ஹோட்டல்ல போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ண முடியும்? அவன் பசியோடு, அவனுடைய தேடுதல் அப்படிங்கிற பசியோடு வாழ முடியாது. எப்படி வெறும் வயிற்றோடு வாழ முடியாதோ அதே மாதிரி தேடுதலுக்கு விடை கிடைக்காமல், சத்தியம் புரியாமல், வாழ்க்கையை பற்றிய அறிவு தெரியாமல் வெறும் உணர்வோடும் வாழ முடியாது. அவன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போயிடுறான். அப்புறம் ஐயோ கன்வெர்ட் ஆயிட்டான், ஐயோ தீவிரவாதி ஆயிட்டான், ஐயோ லவ் ஜிகாத் நடந்துருச்சு, ஐயோ இந்த ஜிகாத் நடந்துருச்சு, அந்த கன்வர்ஷன் ஆகி போயிட்டான். ஏன் நடக்காது? வேகமாக மோசமாக அடுத்த தலைமுறையை இழந்து கொண்டிருக்கின்ற ரிலீஜியன் இந்துக்கள். இது உங்களுக்கு கெட்ட செய்தி. நல்ல செய்தி ஒண்ணு இருக்கு. இந்த அறிவையெல்லாம் பல மேலை நாட்டு குழந்தைகள், மேலை நாட்டிலே, உலக நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலே தேடுதல் உடையவர்கள் பெற்று இந்துக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஞானத்தை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் கொடுத்து உங்கள் வாரிசுகளை இழக்காமல், வம்சத்தை இழக்காமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வம்சத்தை இழந்தீர்களானால் பிண்ட தர்ப்பணம் செய்வதற்கு வம்சம் வாரிசு இல்லாமல் பேயாய்த் திரிவீர்கள்.